வணக்கம். நான் முத்துக்குமார், இயற்கை ஆர்வலர். இன்னைக்கு நல்ல காற்றை நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறோமான்னா தெரியாது. ஆனா நிச்சயமா நல்ல தண்ணியை நம்ம குடிக்கல. எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம உதாரணமா நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை கையில வச்சுக்கிட்டு தான் வெளியிலேயே கிளம்புறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுமார் 20-30 வருஷத்துக்கு முன்னால நாம ஒரு நல்ல அவேர்னஸோட இருந்திருந்தோம்னா, அதாவது இந்த தண்ணியை காற்றை சுத்திகரிக்கிறது மரங்கள் தான் அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம உணர்ந்திருந்தோம்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், எந்த மரங்களையும் அழிச்சிருக்க மாட்டோம். அதை அழிக்காம நம்ம என்ன பண்ணியிருப்போம், பாதுகாத்திருப்போம். மரங்கள் தான் காற்றையும் தண்ணியும் சுத்திகரிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை நிறைய அழிச்சிட்டோம். அழிச்சதோடு மட்டும் இல்லாமல் அதை எதுவும் வளர்த்துறதுக்கான வேலையை நம்ம எதுவுமே செய்யவே இல்லை. மரங்கள் எங்கே நட்டோம் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு முன்னால்? அந்த அவேர்னஸ் பெருசாக இல்லை. ஸோ அதனோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு வெளியில் போகிறோம். அந்த மாதிரி நாளைக்கு நம்ம வாரிசுக கையில் ஆக்சிஜன் குப்பிகளை கையில் எடுத்துக்கிட்டு அதை முதுகில் சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி நிலை வந்தால் நம்ம என்ன செய்யறது? ஸோ இதைத்தான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஆளுக்கு ஒரு மரம் கட்டாயமாக வளர்த்தே ஆகணும். வீட்டில் அல்லது வீதியில் எங்கன்னாலும் சரி, ஆளுக்கு ஒரு மரம் கட்டாயமாக வளர்த்தே ஆகணும். நல்ல சுற்றுச்சூழல், நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல பூமி நாளைக்கு வரப்போகிற நம்ம வாரிசுங்களுக்கு நிச்சயமாக நம்ம இதை கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். அப்பதான் நாம மனுஷன்.